இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் மேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தேவன் தாமே நம்மை முற்றிலும் சுகமாக்கி ஜெயத்தோடு வாழ உதவி செய்வார். கண்கள் முடிச்சிடும். ஆண்டவரே, நாவி ஆத்ம சரீரத்தில் நான் விடுதலையோடு வாழ நீர் எனக்கு உதவி செய்கிறபடி நாளும் மக்கள் நன்றி. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மாற்கு எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 29வது 34வது வசனம் இப்படியாக சொல்கிறது. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். அவர் அவளை உட்பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அன்பானவர்களே, இந்த ஸ்திரீ 12 வருடமாய் நோயினால வேதனைப்பட்ட ஒரு ஸ்திரீ. அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போய்விட்டது. அவரிடத்தில் இருந்த பணம் முடிந்து விட்டது. அவருடைய சரீரத்தில் இருந்த பலன் முடிந்து விட்டது. இன்னும் சொல்ல போனால் 12 வருடமா இப்படிப்பட்ட நோயோடு இருந்ததுனால சொந்த பந்தங்கள் கூட அவளை விட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இவள் ஒரு தீர்மானம் எடுத்தால், நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாகிலும் சுகமாவேன். வஸ்திரத்தை தொட்டால் வசனம் சொல்கிறது, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தால் அவள் தன் சரீரத்தில் சுகத்தை உணர்ந்தாள். அன்பானவர்கள், நல்லா கேளுங்க. சரீரத்துல நோயை காட்டிலும் நம்முடைய மனதுல பிடித்துக் கொள்கிற நோய்களை ஆற்றுவது மிக கடினம். சரீரத்தின் நோயை நீக்குவதற்கு நான் இயேசுவை தொட்டா கூட அவர்ல இருந்த வல்லமை எனக்குள்ள வந்து என் சரீரத்தின் நோயை சுகமாக்கி விட்டது. ஹல்லேலூயா. அல்லது நோயை சுகமாக்குற வல்லமை பெற்ற ஒருவர் உங்களை தொட்டா கூட உங்களுடைய சரீரத்தின் நோய் சுகமாகிவிடும். நல்லது. ஆனால் இங்கே 34வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் பெரிது. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். எந்த வேதனை இப்ப சொல்லுகிறார்? அவள் உடனே தன் சரீரத்தில் இருந்த வேதனை நீங்கி விட்டது என்று வசனம் சொல்லுகிறது. கவனிங்க, இன்றைக்கு சரீரத்தில் உண்டான நோய்கள் நமக்கு பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. நம்முடைய வாழ்க்கையில சமாதானமற்று நாம் திரிவதற்கு, நோயோடு உள்ளவனை கூட ஒரு வீட்டில் உள்ள 10 பேர் நல்லா கவனிச்சா அவனுடைய நோய் அவனுக்கு பெருசா தெரியாது, சமாதானமா இருப்பான். அவனுடைய நோயின் வேளையில சொந்த பந்தங்கள் கைவிட்டு, ஆதரித்தவர்கள் கைவிட்டு, தனிமையாக்கப்படுகிற வேளையில் அவனுக்குள்ள மனதில் ஒரு நோய் பிடித்துக் கொள்ளுது பாருங்க. அவனுக்கு ஒரு கவலை பிடித்துக் கொள்ளுது பாருங்க. கைவிடப்பட்ட நிலைமை பிடித்துக் கொள்ளுது பாருங்க. இதிலிருந்து ஒருவரால் விடுவிக்க முடியாது. ஹல்லேலூயா. அவள் தொட்டால் அவளுடைய சரீரத்தின் வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைஞ்சிட்டா. இப்ப ஆண்டவர் அவளை அப்படியே விட விரும்பவில்லை. 12 வருடமாய் அவள் மனிதர்களால் ஹல்லேலூயா பட்ட வேதனை, மனிதனுடைய பேச்சினால் பட்ட வேதனை, மனிதனுடைய கிரியையினால் பட்ட வேதனை என்றால் இவள் நோயோடு இருக்கிறாள். ஹல்லேலூயா. தீட்டுள்ள ஒரு நோய். எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க, எப்படியெல்லாம் காயப்படுத்தி இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தார். அதனாலதான் ஆண்டவர் நின்று அவளை பார்க்க ஆசையாயிருந்தார். எத்தனையோ பேரை சுகமாக்கிட்டு அப்படியே போன தேவன், வெளியே சொல்ல வேணான்னு சொல்லிட்டு போன தேவன், இவளுடைய சரீரத்தின் ஆரோக்கியம் உண்டான உடனே இவளை காண தேவன் ஆசையாயிருந்தார். காரணம் என்ன தெரியுமா? அவள் மனதில் வேதனையோடு இருக்கிறாள். அவள் மனதில் வேதனையோடு இருக்கிறாள், கவலையோடு இருக்கிறா, துக்கத்தோடு இருக்கிறா, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறா. அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் உள்ள நோய் சுகமாகி இருக்கலாம். ஆனால் மனிதர்களால் உங்கள் இருதயத்தில் உண்டான காயம் இன்னும் ஆறவில்லை என்றால் உங்களை காண தேவன் ஆவலாய் நிற்கிறார். ஒரு பெரிய காரியம் அங்க செய்ய வேண்டி இருக்கு. மரணத்தோடு போராடி கொண்டு மறித்துக் கொண்டிருக்கிற ஒரு சின்ன புள்ள, இவள் நோயாயிருந்த காலம் அந்த பிள்ளையினுடைய வயது என்று வேதம் சொல்லுகிறது. 12 வருடம் இவன் நோயா இருந்துட்டா. இவருடைய வாழ்க்கையில ஒரு அரைப்பகுதிக்கு மேல கழிச்சிட்டா. ஆனால் அந்த பிள்ளைக்கு இப்பதான் 12 வயது.
எவ்வளவு முக்கியமான ஒரு வேலை. ஆனாலும் தேவன் இவளை காண ஆசையாயிருந்தார். நின்று கேட்கிறார், யாரப்பா அது? நீ சரீரத்துல மாத்திரம் சுகத்தை பெற்றுக் கொள்வது அல்லது என்னுடைய நோக்கம். அல்லேலூயா, நீ ஆவி ஆத்தும சரீரத்துல முழுவதுமாய் விடுதலையாக வேண்டும். அந்த ஒரு வார்த்தை, அந்த அப்படியே சுகத்தை பெற்று போயிருந்தா சரீரத்துல தான் அவருடைய வேதனை நீங்கி இருக்கும். இருதயத்தின் வேதனை, இருதயத்தின் காயம் எல்லாம் அப்படியே இருந்திருக்கும். இயேசு பேசின ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மனதில் இருந்த நோயை, ஹல்லேலூயா, அவளுடைய இருதயத்தில் இருந்த காயங்களை எல்லாம் ஆற்றி இருக்கும். ஆண்டவர், இப்ப நீ சமாதானத்தோட போ. தேவன் நின்று அவளோடு பேசாவிட்டால் அவள் சுகத்தோடு போயிருப்பார், சரீர சுகத்தோடு. இப்பொழுது மனதில் ஒரு பெரிய சமாதானம். அல்லேலூயா. காயங்கள் ஆற்றப்பட்ட ஒரு நிலை. இந்த காலை பொழுதுல உங்களுக்கு உண்டான ஏதோ ஒன்றுனால எல்லாராலும் கைவிடப்பட்டு, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, இருதயத்துல காயத்தோடு வேதனையோடு நீங்கள் இருப்பீர்களா இருந்தா நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களோடு பேச ஆசைப்படுகிறார், உங்களை காண ஆசைப்படுகிறார். நீங்க இழந்த சமாதானத்தை திரும்ப உங்களுக்குள்ள கொடுக்க ஆசைப்படுகிறார். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவளுக்குள்ள 1000 சமாதானத்தை உருவாக்கி இருக்கும். இன்னைக்கு அன்பானவர்களே, தேவன் உங்களை காண ஆசையாயிருக்கிறார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க ஆசையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே, முழுவதும் நான் சுகமடைய நீர் விருப்பமாயிருக்கிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உம்மை தொட்டதோடு போக விரும்பவில்லை, நீர் என்னோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.